சமூக வலைதளங்கள் மூலம் தவறான தகவல்கள் பரவுவதை தடுக்கும் வகையிலும் டெல்லி முழுவதும் இணையதளத்தை முடக்கியது மத்திய அரசு. கரப்பான் பூச்சி கட்சியினரின் தொடர் போராட்டம் எதிரொலியாக டெல்லி முழுவதும் இணையதளத்தை மத்திய அரசு முடக்கியுள்ளது. நாளை சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் போராட்டத்தில் அதிக இளைஞர்கள் பங்கேற்கக்கூடும் என்பதால் இணையதளத்தை மத்திய அரசு முடக்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், வணக்கம். மேலும் விவரங்கள். தற்பொழுது தலைநகர் டெல்லியின் மத்திய டெல்லி பகுதி மற்றும் மற்ற முக்கியமான இடங்களில் முழுமையாக இணையதள சேவை என்பது முடங்கி இருக்கின்றது. நேற்று வரை இந்த லேன் என்று சொல்லப்படக்கூடிய தரைவழி இணையதள சேவை எந்தெந்த அலுவலகங்களில் இருக்கிறதோ அதன் மூலமாக வைஃபை கனெக்ஷன் என்பதை செய்ய முடிந்து வந்தது. ஆனால் இன்று காலையிலிருந்து முழுமையாகவே அந்த இணையதள சேவைகளும் முடக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற இடங்களில் வரக்கூடியதிலும் கூட வெகு சொற்பமான அளவில் தான் இணையதள சேவை என்பது கிடைக்கின்றது. அதுவும் சிறிது நேரம் வருகிறது, சிறிது நேரம் வராமல் போகின்றது. எனவே மத்திய டெல்லி நாடாளுமன்றம், அதே போல பிரஸ் கிளப் என்று சொல்லப்படக்கூடிய பத்திரிகையாளர் சங்கங்கள் அமைந்திருக்கக்கூடிய பகுதி, உச்சநீதிமன்றம் வளாகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி என்று பல்வேறு பகுதிகளிலும் இந்த இணையதள சேவை என்பது முழுமையாக முடங்கி இருப்பதை பார்க்க முடிகின்றது. மெட்ரோ ரயில் நிலையங்களின் வாசல்களில் பொதுமக்கள் காவல்துறையினருடனும் துணை ராணுவ படையினருடனும் வாக்குவாதங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். முக்கியமான மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் கடுமையான அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். காலை நேரங்களில் அதிக அளவில் வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்களும் சரி, மற்றவர்களும் சரி இந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். மெட்ரோ இல்லை என்றால் குறைந்தபட்சம் வேறு ஏதாவது வழியில் ஒரு செயலிகள் மூலமாக புக் செய்து பயணத்தை மேற்கொள்ளலாம் என்றால் அதற்கும் வாய்ப்பில்லாமல் இருக்கிறது. இந்தியா கேட் பகுதி, நாடாளுமன்ற பகுதி போன்றவை எல்லாம் சுற்றுலா பயணிகள் அதிகம் வரக்கூடிய பகுதி. எனவே இந்த இடத்தில் இணையதள சேவை இல்லாமல் இருப்பது என்பது பெரும் சிரமத்தை பொதுமக்களுக்கு கொடுத்திருக்கிறது. அரசு அதிகாரப்பூர்வமாகவே குறுஞ்செய்தி அனுப்பி இந்த இணையதள சேவை சம்பந்தமான விஷயங்களை தெரிவித்து வருகிறார்கள். ஆனாலும் வேலைகளுக்கு வரக்கூடியவர்கள் எப்படி இருந்தாலும் மத்திய டெல்லி பகுதியாகத்தான் செல்ல வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். நீதிமன்றங்களிலும் இது சம்பந்தமான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பிற்பகலில் தான் அந்த வழக்குகள் விசாரணைக்கு வர உள்ள நிலையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.